பிச்சைக்கு வந்திருக்கிறார் அரசி. ஓ, சிவனடியாரை காக்க வைக்காதே, அவருக்கு கனிகளை காணிக்கையா கொடுத்து விட்டு நல்லது அரசி. கனியை எதிர்பார்த்தால் காய் வந்து நிற்கிறது. சுவாமி, பணிப்பெண்ணே, நான் சாதாரண பிச்சைக்காரன் அல்ல. உன் தலைவியை இங்க வந்து தானம் செய்ய வேண்டும். போ, வரச் சொல். அரசியார் குழந்தைக்கு பால் கொடுத்துக் கொண்டிருக்கிறார்கள் சுவாமி. பிள்ளை கறி கொடுத்த பக்தி எங்கே? பிள்ளைக்காக என்ன அவமதிக்கின்ற சிறுமை எங்கே? அரசி உடனே வராவிட்டால் அதன் விளைவு விபரீதமாகும். சுவாமி, அப்படியெல்லாம் சொல்லாதீர்கள். அரசியாரே வருவார். என்ன, சிவனடியார் கோபித்துக் கொண்டாரா? ஆமாம் அரசி. தபசுகளை காக்க வைப்பது சாபக்கேட்டை உண்டாக்கும். அழாதே கண்ணா, ஒரு நொடியில் வந்து விடுகிறேன். அழாதே. அழாதே. தர்மம் செய்ய போகும்போது தடுக்காதே கண்ணா. சுவாமிகள், எங்கள் இல்லம் தேடி வந்திருக்கிறீர்கள். அது எங்கள் நல்வினை பயனின்றே கருதுகிறேன். கணவர் இல்லாத நேரத்தில் வந்திருக்கிறீர்கள். இல்லையே, தம்பதி சமேதராக தங்கள் பாதத்தில் பணிந்து வரவேற்றிருப்போம். சுவாமிகள், இந்த காணிக்கையை ஏற்றுக்கொள்ள வேண்டும். படியிறங்கி வந்து பிச்சையிடுவதுதான் இல்லத்தரசிகளுக்கு அழகு. படிக்கு வெளியே நின்று பிச்சை பெறுவதுதான் தபஸ்விகளுக்கு மரபு. சுவாமிகள் இந்த பக்கம் வந்து எங்கள் தர்மத்தை ஏற்றுக்கொள்ள வேண்டுகிறேன். பாலா, உனக்கு அருள் செய்ய இமயத்திலிருந்து இவ்வளவு தூரம் வந்திருக்கிறேன். நீ படியிறங்கி கொஞ்ச தூரம் வரக்கூடாதா? மன்னர் போர்க்களத்திற்கு சென்றிருக்கிறார். கணவர் கிழித்த கோட்டை மனைவி தாண்டுவது தர்மமாகாதே. பாலனாகம்மா, காலமே எங்களுக்கு எந்த கோடுகளும் கிழிப்பதில்லை. என்னை நம்பி அந்த கோடுகளை தாண்டி வா. அப்போதுதான் அருள் கிடைக்கும். இல்லையேல் இருள் சூழும். பாலா, உன் கணவன் போரிலிருந்து திரும்பி வருவதும் உன் மைந்தன் நலமாக வளர்வதும் உன் முடிவை பொறுத்திருக்கிறது. பாலா, வா வா பாலா, வா வா பாலா. சுவாமி, உங்கள் ஆணையின்படி என் கணவர் கிழித்த கோட்டை நான் தாண்டி வருகிறேன். எங்களை வாழ வையுங்கள். என் மாங்கல்யத்துக்கும் என் மைந்தனுக்கும் ஆசை தாருங்கள்.
நன்றாக அடித்து துரத்தடினாய். நாய்க்கு அரசியார் பார்த்தால் நம்மை கொன்று விடுவார்கள். ஆமாம், எங்கே அரசியாரை காண தெரியவில்லையே. நான் வரும் வரை எந்த காரணத்தை கொண்டும் நீ இந்த கூடுகளை தாண்டி வெளியே வர வேண்டாம். போய் தொலை. கோடுகள் தாண்டிய சீதையின் துயரம் மீண்டும் நடந்தது பரிதாபம். குலமகள் கண்ணீர் எரிமலையாகும். கொடுமைகள் எல்லாம் தூளாகும். தாயும் சேயும் பெறுகின்றார். நீங்கள் எல்லாம் யார்? நான் இங்க எப்படி வந்தேன்? பாலா, என்னை பார், நன்றாக பார். நீங்கள் அந்த சிவனடியார் அல்லவா? உங்களுக்கு நான் பிச்சை. ஆமாம், எனக்கு பிச்சை இடப்பட்ட பொருளை நான் எடுத்து வந்து விட்டேன். என்ன? நான் பிச்சை கேட்டது உணவை அல்ல, உன்னைத்தான். தர்மம் செய்கிறவள் தாய்க்கு சமம் என்பார்கள். ஒரு சிவனடியார் செய்யக்கூடிய காரியமா இது? சிவனடியாரா? நான் அந்த சிவனுக்கும் அடிமை இல்லை, வேறு எவனுக்கும் அடிமை இல்லை. அப்படியானார் நீ? நானா? நான் தான் சர்வசக்தி படைத்த ரணதீரன். சுந்தரி, இவளை கொண்டு போய் தனி அறையில் வை. பயந்து விட்டாள் பாவம். படிப்படியாக பக்குவப்படுத்துவோம். என்ன மஞ்சு, வெற்றி மாலைக்குரிய கழுத்து இதுதான் என்று இப்போதாவது தெரிகிறதா? கழுத்து மட்டுமா என் கண்ணுக்கு தெரிகிறது? அதற்கு மேலுள்ள எழுத்தும் தெரிகிறது. அம்மா, இதோ திராட்சை கனி, சாப்பிடுங்கள். ரணதீரன் அனுப்பியிருக்கிறார். பாலா, நீயே ஒரு பழத்தோட்டம். உன் முன்னால் நிச்சயம் இந்த பழங்கள் புளிக்கும். நான் இன்னொருவர் மனைவி. என்னிடம் இப்படி நடப்பது தர்மமா? மாற்றான் வீட்டு மல்லிகை நம் வீட்டில் மலர்ந்தால் அதன் மனமே தனிதான். நில். மீறி என்னை தீண்டினார். தீண்டினால் என் கணவர் உன் உயிரை பறிக்காமல் விடமாட்டார். யமனுக்கு இரையாக துடிப்பவன் தான் இங்கு வர துணிவான். மாயமும் மந்திரமும் கற்ற மமதை உனக்கு. வலிமை மிகுந்த தேவதைகளே என் மாளிகையில் படிகளாகி மிதிப்படுகின்றன. 1000 வலிமைகள் உன்னிடம் அடங்கி இருக்கலாம். ஆனாலும் உன் மீது பட்ட காற்று கூட என்னை தீண்ட முடியாது. என்னிடமா சபதம் செய்கிறாய்? இப்போது யார் உன்னை என்னிடமிருந்து காப்பாற்றப் போகிறார்கள்? அன்னை பராசக்தி, அகிலாண்டேஸ்வரி, ஜோதி சுரூபமான நாகதேவி எங்களை காத்து ரட்சிப்பாள். நிச்சயம் வெற்றி எங்களுக்கே. இது சோபனாரை. இங்கே தேவை தியான மந்திரம் அல்ல, தலையணை மந்திரம். அம்மா, சுந்தரி, மனம் மாறும் வரை பாலநாகம்மா காவலில் இருக்கட்டும். அன்று உங்கள் கனவு கன்னியாக, காதல் இளவரசியாக இருந்த நான் இன்று கசந்து போனேனா? மஞ்சு, என்னை பொறுத்தவரை பாலா இனிமை ததும்பும் இளவேனிற் காலம், நீயோ இலையுதிர் காலம். உங்களை மன்றாடி கேட்டுக் கொள்கிறேன். எட்டா கனியான பாலாவை மறந்து விடுங்கள்.
உங்கள் மனதை மாற்றிக் கொள்ளுங்கள். முடியாது. பாலாவை நான் அடைந்தே தீருவேன். அதில் வெற்றி காணும் வரை மஞ்சு என்ன மன்மதனின் காதலியே வந்தாலும் என்னை மாற்ற முடியாது. நீ இங்கிருந்து போய்விடு. சபாஷ். வீராதி வீர விஜயவர்மன் அவர்களே, உங்களுடைய வீரத்துக்கு என்னுடைய பரிசு. பிரபு, ஐயோ, உங்களுக்கா இந்த கோலம்? இது என்ன கொடுமை? கணவனை மனைவியிடமிருந்து பிரித்து வைப்பது அநீதி அல்லவா? அதனால் தான் உன் கண் எதிரிலே இவனை அழைத்து வைத்திருக்கிறேன். பார்த்திபன் சாதாரண சிறுவனே அல்ல. எதிர்காலத்தில் உனக்காக பல சாதனைகள் காத்திருக்கின்றன. நீ மட்டும் மனம் வைத்தால் இவனை மன்னிக்க தயார். இல்லையே இறுதி வரை இவன் இப்படித்தான். நிறுத்து. உன் இறுதி உறுதியாகிவிட்டது. உனக்கு வல்லவன் வையகத்தில் உண்டு என்பதை மறந்து விடாதே. உன்னை அழிக்க எங்கோ ஒருவன் பிறந்திருப்பான்.